ஹே வாட்ஸ்அப் கைஸ், சூப்பர் கேர்ள் டெலிபதிக்கு காமிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா அது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வைப்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தை நம்ம ஜேம்ஸ் கன் டேட் பண்ண போகிறது கிடையாது கைஸ், வேற ஒரு டேரக்டர் தான் பண்ண போறாரு. ஆனால் நீங்கள் பார்க்க நம்ம ஜேம்ஸ் கன் பண்ணிட்டாலும் காமிக்கப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு சின்ன கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வைப்ல கொடுத்துருக்காங்க. உண்மையாக செம்மையா இருக்கு. ஆனால் டெய்லரில் ஒரு ஷார்ட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அது என்ன பார்த்துருவோமா? சும்மா மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பிரேக் டவுன். ஸோ என்னோட ஓப்பனிங்கை கிரிப்டோ காமிக்கிறாங்க அண்ட் நம்ம கால் அவங்க காமிக்கிறாங்க, நம்ம சூப்பர் கேர்ளையும் காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஏதோ இடத்துல இருக்காங்க. அண்ட் பார்த்துருப்பீங்க, நம்ம சூப்பர் கேர்ள் பயங்கரமாக நைட்டு ஃபுல்லாக ஏதோ பார்ட்டி பண்ணி பயங்கரமாக குடிச்சிட்டு பயங்கர மட்டையை கிடக்குறாங்க. நீ கேட்கலாம் எப்படி பூரா சூப்பர் மனசுக்குலாம் போதை ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஆக்சுவலி ரெட் சன் எல்லோ சன் அப்படி 2 சன் இருக்கு. எல்லோ சன்ல அவங்க என்னதான் குடிச்சாலும் அவங்களுக்கு போதை ஏறாது. அதுவே ரெட் சன்ல அவங்க குடிச்சாலும் போதை ஏறும். பிகாஸ் அது காரணம் அவங்க ரெட் சன் அப்போ அவங்க நார்மல் ஹியூமனா இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காது. ஸோ அது மாதிரி நினைக்கிறேங்க. ஸோ இந்த உலகம் ரெட் சன்லாம் இருக்கலாம், ஐ திங்க் ப்ராபப்ளி. அதாவது ஏதோ ஒரு ரெட் சன்ல குடிச்சிட்டு அவங்க இங்கே பட்டு கடக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ இந்த மூவி எக்ஸாக்டா சூப்பர்மேன் முடிஞ்சு அந்த மூவி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு சொல்றாங்க, பட் தெரியல. அதுக்கப்புறம் தான் நடக்கிற மாதிரி அவங்க செட்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் ஷாட் நம்ம கிரிப்டோ நியூஸ் பேப்பர்ல உச்சா போகுது. ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல பாங்களே, எக்ஸாக்ட்லி நியூஸ் பேப்பர் டெய்லி பிளானட் தான். நம்ம சூப்பர்மேன் ஒர்க் பண்ற அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பூமியோட நியூஸ் பேப்பர் தான். அதில் போட்டிருக்கோம் சூப்பர்மேன் சேவ்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு அவரை பெருசா போட்டிருப்பாங்க. நம்ம சூப்பர்கள் சர்வ்ஸ் கேட் சூப்பர்கள் பூனையை சேவ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க குட்டியை போடப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி ஒரு ஐகானிக் பிளான் நம்ம சூப்பர்மேன் மாத்துல இருக்கிற பூனையை காப்பாற்றுறது. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல, மக்களோட ஒரு கனெக்ட் வரல. அதோட ஒரு குட்டி ஹிஸ்டரி தான். ஆனால் நம்ம சூப்பர்களை குட்டியா போட்டிருக்காங்க, சூப்பர்மேனை பெருசா போட்டிருக்காங்க. ரொம்ப செம்ம காமெடியா இருந்துச்சு. ஆனால் நம்ம சூப்பர்கள் இதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம்னா நம்ம சூப்பர்கள் பூமியில ஒரு சூப்பராக இருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். நீ பார்த்துருப்பீங்க, பீஸ் மேல காமிக்கப்பட்டிருக்கோம். பீஸ் மேக்கு நம்ம சூப்பர்கள் வரவே காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களையுமே அந்த ஜஸ்டிஸ் கேங்ல அவங்களும் ஒரு மெம்பரா காமிக்கப்படலாம். ஸோ சூப்பர்கள் பூமியிலையும் சில நாள் இருந்து அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஷார்ட்டே சூப்பர்கள் ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு அவங்க வெயிட் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. நீ கேட்கலாமே ப்ரோ, சூப்பர்கள் பறந்தே போடாம கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் இந்த உலகம் ஹெட்ஸனா இருக்கலாம். அதனால எல்லாம் அது பயங்கர குடிச்சிட்டு அவங்க போது இருக்கலாம், அதெல்லாம் பறக்காம இருக்கலாம். பட் ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்றாங்க. ஏதோ ஒரு 7 பஸ் வருது, அதையும் பார்த்துருப்பீங்க. இங்க அவங்க அந்த புது கேட்டரை பாக்குறாங்க. அது யாருன்னா நம்ம ரூத்தி. இவங்க காமில இருக்காங்க. இந்த மொத்த படமும் சூப்பர்கள் மொத்த படமும் சூப்பர்கள் உமன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு ஒரு காமிக்கை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே வைக்க போறாங்க. அந்த காமிக்ல ரூத்தில ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட அப்பா கிரிம் த எல்லோ ஹில்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பான். அவனும் ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி தான். அவன் அந்த சின்ன பொண்ணோட அப்பாவை கொண்டிருப்பான். சின்ன பொண்ணு அவங்க அப்பாவை பழி வாங்கணும்னு அவன் எந்த கத்தியால குத்துனானோ அதே கத்தியை வச்சு அவங்க குத்த பார்ப்பாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கத்தியை பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்லயே அந்த கத்தியை எடுக்க அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ராப்ளம் இந்த பஸ்ல தான் நம்ம சூப்பர் கேர்ள் அந்த ரூத்தி பொண்ணு ஒன்னா மீட் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் நடக்காம காமிக்கப்படலாம். காமிக்ல அப்படியே எக்ஸாக்ட் அவங்க காமிக் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமிக்ல என்ன கதையோ அப்படியே எக்ஸாக்ட் கதை இருக்கு. ஸோ எந்த ஸ்பாயிலும் கிடையாது, எக்ஸாக்டா காமிக்கா தான். அதுக்கப்புறமா சூப்பர் கேர்ளும் இந்த பொண்ணு போற ஒரு ரோட் ட்ரிப் தான், ஒரு ஸ்பேஸ் ட்ரிப் தான் இந்த மொத்த மூவியா இருக்க போது. அது நீங்க இங்க நல்லாவே குட்டியா பார்த்துருப்பீங்க. அண்ட் சூப்பர் கேர்ள் பார்ல ஒரு ஃபயர் காக்டெயில் குடிப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா காமில் அப்படியே காமிக்கப்பட்டிருக்கும். ஓப்பனிங் ஷாட் இந்த காமிக்கோட ஓப்பனிங்கே நம்ம சூப்பர் பால் இருக்கிறது காமிக்கப்பட்டிருக்கும். அவங்க குட்டி ஃபைட்லாம் காமிக்கப்பட்டிருக்கும். அது எக்ஸ்ட்ரா அவங்க காமிக் அக்யூரேட் வச்சிருக்காங்க. அப்படி பேனலே லைவ்ல வந்த மாதிரி செம்மையை காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இங்க நமக்கு தெரிய வருது சூப்பர்களுக்கு 23 வயசுன்னு. சூப்பர்களுக்கு 23 வயசுனா நம்ம சூப்பர்மேனுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு கைஸ். ஆமா, அப்படிதான் காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 3 டிகேட்ஸ் முன்னாடி தான் சூப்பர்மேன் பூமிக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி சூப்பர்மேனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அண்ட் சூப்பர் கேர்ளுக்கு 23 வயசு தான் இங்கே கன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் கிரிப்டோனட்ஸ் வாழ்ற அவங்களோட உலகமான கிரிப்டோ காமிச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாவே டெஸ்ட்ரே ஆக நினைக்கிறேன். நம்ம சூப்பர் பாதி டெஸ்ட்ராய் பூமிக்கு வந்திருக்கலாம். அது ஃபுல்லா டெஸ்ட்ரே ஆகாம சிலர் தான் மட்டும் ஸ்பெசிஃபிக்கலி ஆர்கோ சிட்டியை மட்டும் அவங்க ஏதோ ஒரு ஷீல்டு மூலியமா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு சிட்டில ஒரு ஷீல்டு மாதிரி ஃபுல்லாக சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. காமிக்லேயே காமிக்கப்பட்டிருக்கும். ஃப்ளோட்டிங் சிட்டி அப்படி காமிக்கப்பட்டிருக்கும். காமிக்ல அப்படியே சிட்டி ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகும். மொத்த உலகமும் அழிஞ்சிருக்கும். ஆனால் சில இடத்த கூட அந்த கிரிப்டோனட்ஸ் காப்பாற்றிருப்பாங்க. அந்த உலகத்தை ஸ்பேஸ்ல அப்படி ஆனால் தான் பார்த்துட்டே கிடக்கும். ப்ராப்ளி அந்த சிட்டி காமிக்கப்படலாம். ஸோ கிரிப்டோ ஃபுல்லாக அழியலை, இந்த உலகம் ஃபுல்லாக அழியலை, சில பகல் மட்டும் தப்பிக்கப்பட்டிருக்கு. அங்கே நம்ம குட்டி பொண்ணான நம்ம சூப்பர்கள் வளர்றாங்க, அங்கதான் வளர்றாங்க நினைக்கிறேன்.
ஸோ அங்கே வந்து அவங்க எல்லா விதமான டெக்னாலஜியுமே உட்பட்டு எல்லாமே அங்கே வந்து வளர்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அந்த கிரகமும் இந்த குட்டி காப்பாற்றப்பட்ட அந்த குட்டி ஆர்கஸ் சிட்டியுமே ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்படுது கைஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர்கள் அவங்க அம்மா அப்பாவை கண்ணு பண்ணி இறக்கத்தை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம சூப்பர்மேன் சின்ன வயசுலேயே வந்துடுவார் பூமிக்கு. அவருக்கு வந்து உலகம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படி எதுவுமே தெரியாது. ஆனால் சூப்பர்கள் அவங்க உலகம் அழியிறது, அவங்க அப்பா அம்மா அழியிறது அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வழி எப்பவுமே நமக்கு சூப்பர்கள் கன்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் வந்து உலக அழியை பார்த்துருக்காங்களே. அதாவது சூப்பர்கள் எப்பவுமே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது காரணம் அவங்க உலக அழியை அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அது ஹாப்பி இல்லாமல் போயிருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா இந்த உலகம் அழிஞ்சிருக்குன்னு சொல்றேன்னா அது காரணம் ரூத்தி கேட்பாங்கல்ல, அந்த குட்டி பொண்ணு கேட்பாங்க நம்ம சூப்பர் கிட்ட, நீங்க நீங்க 2 பேரும் மட்டும் தான் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நம்ம சூப்பர்கள் நான் 2 பேரும் மட்டும் தான், சூப்பர்மேன் சூப்பர்கள் இவங்க 2 பேரும் மட்டும் தான் தப்பிக்கப்பட்ட லாஸ்ட் கிரிப்டோனியன் சர்வைவர்ஸ். அந்த கிரிப்டோ டாகை எடுத்துக்கலாம், டாகும் வந்து தப்பிக்கப்பட்டதான். ஸோ 3 பேர் தான் கடைசியா சர்வைவான கிரிப்டோனியன் ஸ்கைஸ். இவங்க தான் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்கன்னு அவங்க கிளியன் கிட்ட விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம சூப்பர் சொல்லுவாங்க காட்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ வந்து ட்ரெண்ட் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டாக வந்து காட்ஸ் விசஸ் மான்ஸ்டர் அந்த நம்ம டிஸ்கோட ஃபர்ஸ்ட் பேனில் இப்போதான் அவங்க குறுகிய செய்கிறாங்க. இப்போதான் வந்து அவங்க டீசே பண்ணுறாங்க காட்ஸ்னு. இதுக்கப்புறம் நம்ம காட்ஸ் நிறைய பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கைஸ். அண்ட் சூப்பர்கள் ஏதோ ஒரு பிளான்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஏல்ஸ்லாம் வந்து ஏதோ பாயிண்ட்லாம் பண்ணுறாங்க, பார்த்துருப்பீங்க. கலர்லாம் பாயிண்ட் பண்ணுறாங்க, ரெட் கலர் பச்சை கலர் அப்படின்னு அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராபபிளி சூப்பர்கள் இங்கே நம்ம ரூத்தியை காப்பாற்ற வந்திருக்கலாம். காமிக்ல ரூத்தியை வச்சு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சேர மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரூத்தியை புரிஞ்சுக்கிட்டு சூப்பர்கள் ரூத்தியை காப்பாற்றி காமிக்கப்பட்டிருக்கும். ப்ராபபிளி அந்த செஞ்சிருக்கலாம். சூப்பர்கள் ரூத்தி பண்ண காப்பாற்ற இந்த பிளான்ட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த உலகம் ரெட்ஸனாக இருந்தால் நம்ம சூப்பர்கள் காலி, அதுவே எல்லோசனாக இருந்தால் வில்லன்ஸ் காலி. ஏன்னா நம்ம எல்லோசனை நம்ம சூப்பர்களுக்கு பயங்கர பவர் காமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ப்ராப்ளம் இந்த இடம் வந்து அந்த எல்லோசனுக்கும் ரெட்ஸனுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க காமிக்கப்படலாம் கைஸ். சில இடத்துல வந்து ரெட் லைட் காமிக்கப்பட்டிருக்கு, சில இடத்துல எல்லோ லைட் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெட் லைட்டும் எல்லோ லைட்டும் மாற்றி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ராபபிளி சூப்பர்களோட பவர்ஸ்மே அப்படி டிஃபரெண்ட் ஆகலாம். பார்த்துருப்பீங்க ஷார்ட் வந்து ரூத்தியை காப்பாற்றி அவங்க பறந்து போவாங்க, டக்குனு வந்து விழுந்துருவாங்க, அப்படி விழுந்துருவாங்க. ஸோ வந்து பவர் ப்ராபபிளி அவங்க கட்டாயம் இருக்கலாம். சூப்பர்களுக்கு பார்க்க தெரியும், ஏன்னா பீஸ்மேல் காமிக்கப்பட்டிருக்கவங்க பறக்க முடியும்னு. ஸோ பார்க்க தெரியாமலாம் கிடையாது, அவங்க பறந்து வரும்போது அந்த ரெட் லைட் பட்டு அவங்க அந்த பவர் இலக்கம் காமிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு திரும்பி அவங்க பறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிணறு லெஸ்லாம் விடுவாங்க. அது காரணம் அவங்க மேலே அந்த எல்லோ லைட் படப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மூவி வந்து இந்த பிளான்ட் வந்து எல்லோசனுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கவே காமிக்கப்படலாம். நான் நினைக்கிறேன் ப்ராப்ளம் அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு கைஸ். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் வந்து கிரஷ் ஆகுது, பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம சூப்பர்கள் வந்து அந்த ட்ரெஸ்லாம் போட்டு மிஷினை பிடிங்கி அடிப்பாங்களே, மிஷினை பிடிங்கி டெர்மினேட்டர் அடிப்பாங்களே, அந்த ஷாட் தான். இந்த இடம் வந்து எங்கே காமிக்கப்பட்டிருக்குன்னா நம்ம சூப்பர்கள் ஓப்பனிங் ஷாட்ல வந்து ஒரு பஸ்ஸுக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இடம் தான். எப்படி சொல்றேன்னா அப்ப பாருங்களே, அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற போது மிகப்பெரிய மழை காமிக்கப்பட்டிருக்கும். அதே மழை வந்து இங்கேயும் காமிக்கப்பட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர்களை தேடி பவுண்டி அண்டர்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர்கள் உள்ள போட்டு தாக்குறாங்க, அதையுமே காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம சூப்பர்கள் வந்து கிரிப்டோவை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்ப கிரிப்டோவோட கழுத்துல அந்த டாலரோ அந்த கேப்பு எதுவுமே கிடையாது. பயங்கர நம்ம கிரிப்டோ அடி காமிக்கப்பட்டு காமிக்ல பேனல் இருக்கு. காமிக்ல கிரிப்டோ அடி வாங்கி, அதாவது நம்ம ரூத்தியை காப்பாற்றும் போது அப்படி அடி வாங்கிட்டுலாம் தெரியல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ரூத்திக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சூப்பர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த இடமும் அந்த இடம் இருக்கலாம். சூப்பர்கள் ஒரு முடிவுக்கு போற இடமா அந்த இடம் இருக்கிற மாதிரி காமிக்கப்படலாங்க. யூஸ் பண்ணி கிரிப்டோவுக்கு பயங்கர அடி வாங்கிருக்கு. டே செல்லத்தொண்டு போயிட்டாங்கடா, செல்ல பாவண்டா, அது நாயை விட்டுருக்கடா எப்பா அப்படின்னு கேட்க மாதிரி இருக்கு. ப்ராபபிளி கிரிப்டோக்கு தான் ஆக நினைக்கிறேன். பட் கிரிப்டோ பயங்கரமா அடி வாங்கிருக்கலாம். அதாவது அந்த பிளான்ல நடந்த ஃபைட்ல நம்ம கிரிப்டோ வந்து சூப்பர்களை காப்பாற்றிருக்கலாம். அதுல ஒரு பயங்கரமா அடி வாங்குற மாதிரி காமிக்கப்படலாம் கைஸ். அண்ட் இப்போ பார்த்துருப்பீங்க ஷார்ட் அப் நம்ம திரும்ப காமிச்சிருப்பாங்க அந்த குட்டி பொண்ணோட அப்பாவை கொண்ட அந்த க்ரீம் ஆஃப் த ஹெலோ ஹில்ஸ் அவங்களே காமிச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒரு குடிசாட்டில் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ நம்ம ஜேசன் பாபாவா ஆஸ் அ லோபோ அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி லோபோ அவர் ப்ளே பண்ண போறாருன்னு ஒரு மிக ரூம்லேயே பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாரு. அந்த கேரக்டர் பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு பவுண்டி ஹண்டரா வரலாம். இப்போதைக்கு சூப்பர்கள் மேலே ஒரு பவுண்டி போடப்பட்டு நினைக்கிறேன். ஸோ எல்லா விதமான பவுண்டி ஹண்டர்ஸ் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபபிளி இவர் ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்கலாம். மெயின்லாம் இருப்பார் கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மியாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ராபபிளி இந்த மூவியில் ஒரு சைடுலாம் இருக்கல தவிர மெயின்ல இருக்க வாய்ப்பு கம்மி தான். அண்ட் லோபோ காமிச்சிருக்காங்க. அவர் வந்து நடந்து வராரு, எப்பவுமே ஒரு பைக்கில் வருவார். அவர் கேரக்டர் லுக் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. ஃபுல்லாக காமிக்கல, ஒரு மாதிரியா பிளர் தான் காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் அந்த ஃபுல் ஃபிசிக்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. ஸோ சூப்பர்கள் எப்படி தப்பிக்க போகிறான்னு தெரில. அண்ட் லாஸ்ட் நம்ம சூப்பர் வந்து அவங்களோட ஐகானிக் ப்ளூ அண்ட் ரெட் சூட்ல வந்து நிற்கிறாங்க. அண்ட் பயங்கர காமிக்கப்பட்டிருக்கு. அவங்க லோகோ அவங்களோட டெக்ஸ்டர் எல்லாமே பயங்கர காமிக்கப்பட்டிருக்கு. சூப்பராக காமிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜஸ்டிஸ் ஃபியர் வாட் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சூப்பர்மேன் மாதிரி இவங்க வந்து அவ்வளோ வந்து கிடையாது. இவங்க வந்து ஒரு ஜோவியலான கேரக்டர், எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துகிற ஒரு கேரக்டர் தான். நம்ம சூப்பர்மேன் லுக் அப்னா சூப்பர்கர்ல் லுக் டவுன் கிடையாது, லுக் அவுட் அப்படி காமிக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் தான் அவங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக ஐகானிக் அந்த ப்ளூ சொல்லியிருக்காங்க, உண்மையிலே சூப்பராக காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையிலே நல்லா இருக்கு. பட் ட்ரெயிலர்லேயே நிறைய விதமான ஸ்டோரியை அவங்க ஸ்பாயில் பண்ணாமல் இருக்குது. இது எக்ஸாக்டாக காமிக் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ காமிக்லி ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸ்டோரி. பட் இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் காமிக்காம வந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வைப்ல வர ஒரு டிஸ் மூவி கைஸ். ஸோ எப்படி பொறுத்து பார்ப்போம். அண்ட் உங்களோட தாட் அண்ட் ரிவ்யூ சமயத்தில் கமெண்ட் பண்ணுங்க. நான் சீஸ்டங்க மாதிரி நான் சொல்ல விடுறேன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பாய்.